Dear students, in this video we will see how to do simple meditation. Once you can become master of it, you can try chakra wise meditation, which is very interesting and effective. In the video நம்ம சிம்பிளா எப்படி மெடிடேஷன் பண்றதுன்றதையும் பார்ப்போம். தினமும் அதுக்கு அப்புறமும் சக்கரங்கள்ல நம்ம அட்டென்ஷன் வச்சு எப்படி மெடிடேஷன் பண்றதுன்றதையும் பார்ப்போம். அது ரொம்ப நமக்கு பயனுள்ளதாக அமையும். நம்ம இப்ப அந்த பேலன்சிங் எப்படி பண்றதுன்னு கண்ணை திறந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம கண்களை மூடி பண்ணுவோம். பேலன்சிங்ல 3 ஸ்டெப் இருக்கு. நீங்க ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல உட்காந்துக்குங்க. ஸ்பெக்ஸ் தேவையில்லை, சரிங்களா? ஸ்பெக்ஸ் இருந்தா கையில் வச்சிருங்க. கீழே உட்காந்துக்குங்க. முடியல அப்படின்ற காரணத்தால மட்டும் நம்ம சேர்ல உட்காந்து பண்ணலாம். இப்ப நம்முடைய 2 கையும் எடுத்து நம்ம பூமியின் மீது வைக்க போறோம். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் நம்முடைய இடது நாடி, சொன்னோம்ல லெஃப்ட் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அதை பேலன்ஸ் பண்ண போறோம். சோ எந்த நாடியை பேலன்ஸ் பண்றோமோ அதுக்கான கை நமக்கு வைக்க போறோம். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். இப்படி வைக்க போறோம். நம்முடைய ரைட் ஹேண்ட் வந்து தொடர்ந்து பூமியில இருக்க போறது. அடுத்தது நம்முடைய ரைட் சைடு, ரைட் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பேலன்ஸ் பண்ண போறோம். சோ என்னோட ரைட் ஹேண்ட் நம்ம மடி மீது வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து நம்ம டுவர்ட்ஸ் ஸ்கை, நம்மளோட உள்ளங்கை நம்மள பார்த்து இருக்கணும். டுவர்ட்ஸ் ஸ்கை நம்ம வைக்க போறோம். சோ இதுதான் பேலன்சிங்கோட 3 ஸ்டெப். அதுக்கப்புறம் தான் நம்ம தியானத்துக்கு போவோம். சோ பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம கண்ணை மூடிப்போம். சோ இப்ப கண்ணை திறந்து ஒரு தடவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், 2 கையும் பூமியின் மீது, both hands on the mother earth. Then left hand side balancing, left side on the lap, left hand lap view, right hand on the ground. Right side balancing, right hand on the lap, left hand towards the sky. இப்ப நம்ம அடுத்தது 2 படி பண்ண போறோம். உங்க லெஃப்ட் ஹேண்ட் இப்படியே இருக்கட்டும், ரைட் ஹேண்ட் இங்க வைக்க போறோம். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட நம்ம இங்க கொண்டு வர போறோம். அதுக்கப்புறம் தலை உச்சி. பேலன்சிங் பண்ணிட்டு இந்த 3 ஸ்டெப் தான் பண்ண போறோம். ஹார்ட், ஃபோர்ஹெட், டாப் ஆஃப் த ஹெட். நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. நம்ம கண்களை இப்ப மூடிக்கலாம். First balancing both the hands on the mother earth. 2 கையும் பூமியின் மீது. Mother earth, please cleanse me. பூமி தாயே, என்னை தூய்மைப்படுத்துங்கள். கேட்டுட்டு நம்ம அமைதியா இருப்போம். Mother earth, please cleanse me. பூமி தாயே, என்னை தூய்மைப்படுத்துங்கள். இப்ப நம்ம left hand on the lap, left side balance பண்ண போறோம். Right hand continue to be on the mother earth. இங்க கேட்க போறோம், mother please cleanse my left side. தாயே, என்னுடைய இடது நாடியை தூய்மைப்படுத்துங்கள். நம்முடைய கவனம் லெஃப்ட் சைட்லயும் தலை உச்சியிலும் இருக்கட்டும். அடுத்தது ரைட் சைடு பேலன்சிங், ரைட் ஹேண்ட் on the lap, left hand towards the sky. இங்க கேட்க போறோம், mother please cleanse my right side. தாயே, என்னுடைய வலது நாடியை தூய்மைப்படுத்துங்கள்.
Now both the hands on the lap. நம்முடைய attention கவனம் நம்முடைய நடுநாடி. சொன்னோம்ல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நம்ம குண்டலினி எழும்புறதுல அந்த நடுநாடி வழியாக அந்த இடத்துல நடுநாடியில attention. Mother, please keep me in balance. தாயே என்னை சமநிலையில் வைத்திருங்கள். Now slowly bring your right hand on the heart, left side. நம்முடைய வலது கை எடுத்து இடதுபுற இதயத்துல வைப்போம். Here we are going to tell, Mother, I am the Atma. தாயே நான் ஆத்மாதான். Mother, I am the Atma. தாயே நான் ஆத்மாதான். அடுத்தது உங்களுடைய ரைட் ஹேண்ட் எடுத்து ஃபோர் ஹெட்ல வைங்க. நம்முடைய வலது கை எடுத்து முன்னெற்றியில தலையை குனிஞ்சிக்கலாம். பெண்ட் யுவர் ஹெட். இங்க சொல்ல போறோம், Mother, I forgive everyone, I forgive myself. தாயே நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். The next step, நம்முடைய ரைட் ஹேண்ட் எடுத்து தலை உச்சி குழின்னு சொன்ன இடத்துல வச்சு ஒரு அழுத்தம் கொடுங்க. ரொட்டேட் பண்ண வேண்டாம். We'll keep our right hand on top of the head, not to rotate. Just give a pressure and we will ask, Mother, please establish my yoga. தாயே என்னுடைய யோகத்தை நிலைநாட்டுங்கள். கேட்டுட்டு ஒரு அழுத்தம் கொடுங்க. Ask and then give a pressure. Now slowly bring your right hand on the lap. மெதுவா நம்ம வலது கைய மடி மீது கொண்டு வருவோம். தொடர்ந்து கவனம் தலை உச்சியில். Let our attention be on top of the head. Let us be in meditation and enjoy the peace within us. நம்ம தியானத்துல இருப்போம். நமக்குள்ள இருக்கிற அமைதியை நம்ம பார்ப்போம். Now let us slowly open our eyes. மெதுவா நம்ம கண்களை திறப்போம். Let us thank Sir Yoga Guru Shri Mataji Nirmala Devi. நம்முடைய Sir Yoga Guru Shri Mataji Nirmala Deviக்கு நம்ம நன்றி கூறுவோம். உங்கள நிறைய பேர் அமைதியா உணர்ந்திருப்பீங்க. நீங்க தியானம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு வேணும்னா you can verify like this every day also. So உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் வரதா இல்லையா. இந்த தியானத்தை முடிச்சுப்போம். Students, now we will see chakra wise meditation. நம்ம எப்படி சக்கரங்கள்ல கவனம் வச்சு தியானம் பண்றதுன்னு பார்ப்போம். நம்ம இரண்டு கையும் மடி மீது வைப்போம். பேலன்சிங் பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ந்து உங்க லெஃப்ட் ஹேண்ட் வந்து மடியில தான் இருக்க போகுது. ரைட் ஹேண்ட் மாத்திரம் சக்கரால அட்டென்ஷன் வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் சக்கரம் என்னது நமக்கு மூலாதாரம். அதற்கு ரெண்டு கையும் இப்படிதான் இருக்க போகுது. அடுத்தது சுவாதிஷ்டானத்துக்கு உங்க ரைட் ஹேண்ட லோவர் அப்டமன் வயிற்றின் கீழ் பகுதியில வைக்க போறீங்க. நாபிக்கு வயிற்றின் மேற்பகுதி, நம்முடைய வயிற்று பகுதி மேற்பகுதி இருக்குல்ல ஸ்டமக், அப்பர் பார்ட் ஆஃப் தி ஸ்டமக் அங்க வைக்க போறோம். அடுத்தது ஹார்ட் இங்க வைக்க போறோம்.
விஷுதிக்கு இந்த பகுதி நம்முடைய நெக் கழுத்து. ஆக்ஞா இங்க வைக்க போறோம். அதுக்கப்புறம் நம்முடைய சகஸ்ராரம் இங்க வரும்போது இங்க வைக்க போறோம். இதுதான் சக்ரா வைஸ் நம்ம பண்ணும்போது நம்ம ரைட் ஹேண்ட் அட்டென்ஷன் வச்சு நம்முடைய பண்புகளை நம்ம கேட்க போறோம். நம்ம குவாலிட்டிஸ் பிளாசம் ஆனும் நம்ம கேட்க போறோம். நம்ம கண்களை இப்ப மூடிக்கலாம். First, balancing both the hands on the mother earth. இரண்டு கையும் பூமியின் மீது. Mother earth, please cleanse me. பூமி தாயே என்னை தூய்மைப்படுத்துங்கள். கேட்டுட்டு நம்ம அமைதியா இருப்போம். Mother earth, please cleanse me. பூமி தாயே என்னை தூய்மைப்படுத்துங்கள். இப்ப நம்ம லெஃப்ட் ஹேண்ட் on the lap, left side balance பண்றோம். Right hand continue to be on the mother earth. இங்க கேட்க போறோம். Mother, please cleanse my left side. தாயே என்னுடைய இடது நாடியை தூய்மைப்படுத்துங்கள். நம்முடைய கவனம் லெஃப்ட் சைட்லயும் தலை உச்சியிலும் இருக்கட்டும். அடுத்தது ரைட் சைட் பேலன்சிங். ரைட் ஹேண்ட் on the lap, left hand towards the sky. இங்க கேட்க போறோம். Mother, please cleanse my right side. தாயே என்னுடைய வலது நாடியை தூய்மைப்படுத்துங்கள். Now both the hands on the lap. நம்முடைய attention கவனம் நம்முடைய நடுநாடி. சொன்னோம்ல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நம்ம குண்டலினி எழும்புறதுல அந்த நடுநாடி வழியாக அந்த இடத்துல நடுநாடியில attention. Mother, please keep me in balance. தாயே என்னை சமநிலையில் வைத்திருங்கள். Let us continue to keep our hand on the lap. தொடர்ந்து நம்ம கைகள் மடி மீது. The first chakra, Mooladhara chakra. We will ask, Mother, please make me innocent and wise. தாயே என்னை குழந்தை உள்ளம் கொண்டவராகவும் மற்றும் ஞானத்தையும் எனக்கு தந்து அருளுங்கள். Now slowly bring your right hand on the lower abdomen. நம்முடைய வலது கை கீழே வயிற்றின் கீழ் பகுதியில. Here we are going to ask, Mother, please give me the quality of creativity and pure knowledge. தாயே எனக்கு படைப்பாற்றலையும் மற்றும் தூய அறிவையும் தந்து அருளுங்கள். தாயே எனக்கு படைப்பாற்றலையும் மற்றும் தூய அறிவையும்
தந்து அருளுங்கள். கவனம் நம்ம கை வச்சிருக்கோம்ல, அங்க கொண்டு போவோம். அப்ப நமக்கு அந்த பண்புகள் மலர ஆரம்பிக்கும். அடுத்தது நம்முடைய வயிற்றின் மேற்பகுதி, அப்பர் பார்ட் ஆஃப் தி ஸ்டமக், நாபி சக்கரம். Mother, please bless me the qualities of peace, contentment and dharma. தாயே, எனக்கு திருப்தியையும் அமைதியும் தர்மத்தின் வழி நடக்கவும் பண்புகளை தந்து அருளுங்கள். Now slowly bring your right hand on the heart. நம்முடைய வலது கை இப்ப இதயத்துல. Mother, please bless me the qualities of pure love, confidence. தாயே, எனக்கு தூய அன்பும் மற்றும் தன்னம்பிக்கையான பண்புகளை தந்து அருளுங்கள். நம்ம கேட்டுட்டு அமைதியா இருக்கிறோம்ல, அந்த தருணத்துல தான் நமக்கு கடவுளுடைய சக்தி, குண்டலினி சக்தி வேலை பண்ணும். Now we'll take our right hand on the neck. நம்முடைய விஷுதி பகுதி, வலது கையை நம்முடைய கழுத்துல வச்சுப்போம். Mother, please bless me with the qualities of collectivity and sweet communication. தாயே, எனக்கு விஷுதி சக்கரத்தின் பண்புகளான கூட்டுத்தன்மையும் இனிமையாக மற்றவர்களிடம் பழகும் பண்பையும் தந்து அருளுங்கள். அடுத்தது நம்ம வலது கை முன்னேற்றியில், right hand on the forehead. Mother, please bless me with the qualities of forgiveness and humility. தாயே, ஆக்ஞா சக்கரத்தின் பண்புகளான பணிவையும் மற்றும் மன்னிக்கும் குணத்தையும் தந்து அருளுங்கள். Now our right hand on the top of the head. நம்முடைய வலது கை தலை உச்சி குறியில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுப்போம். Mother, please bless me with the integration of all the qualities of all the chakras and please establish my yoga. தாயே, எனக்கு அனைத்து சக்கரங்களின் பண்புகளை ஒருங்கிணைத்தும் மற்றும் எனக்கு யோகத்தையும் நிலைநாட்டுங்கள். Slowly bring our right hand on the lap. வலது கையை மெதுவா நம்ம மடி மீது கொண்டு வருவோம். தொடர்ந்து கவனம் தலை உச்சியில். Let us keep our attention on the top of our head. Let us be in meditation. நம்ம தியானத்துல இருப்போம். Any thought come, we are going to say I forgive. எண்ணங்கள் ஏதாவது வந்தால் நான் மன்னிக்கிறேன் சொல்ல போறோம்.
Now let us slowly open our eyes. மெதுவா கண்களை திறப்போம். சகஜயோகா குரு ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவிக்கு நன்றி சொல்வோம். We thank சகஜயோகா குரு ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி. இந்த கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு குரு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கலைக்கும் ஒரு குரு இருக்காங்க. இப்ப நம்ம பாட்டு கத்துக்கிறோம், டான்ஸ் கத்துக்கிறோம், ஸ்போர்ட்ஸ், எல்லா ஆசான்களுமே நமக்கு குரு தான். இப்ப நமக்கு சயின்ஸ் டீச்சர், மேத்ஸ் டீச்சர், இங்கிலீஷ் அந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நாலேஜ் நமக்கு தரது அவங்க தான். அவங்களும் நமக்கு குரு அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி டான்ஸ் கத்துக்கும் போது எனக்கு டான்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு டான்ஸ் டீச்சர் தான் என்னுடைய குரு. இது மாதிரி பல விஷயத்தையும் நமக்கு நிறைய பேர் கைட் பண்றாங்க. இது அத்தனையும் நமக்கு கை கூட்டுறதுக்கு ரொம்ப முக்கியம் யோகம். அந்த யோகத்தை கொடுத்தது ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்கள் தான். நீங்க தியானம் பண்ணும் போது உங்களை தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை கண்களை மூடிட்டு just you invite Shri Mataji into your heart. நம்ம குருவை நம்ம இதயத்துல வாங்கன்னு கேட்டுட்டு தியானம் பண்ண ஆரம்பிப்போம். டெய்லி நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. You can become a very good, joyful human being. Thank you.